கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரக்கம் பேசுகிறது இந்த தலைப்பு. சரியா? இரக்கம் பேசுகிறது. ஒருத்தன் ஒரு பெரிய வியாபாரி. அந்த வியாபாரி நிறைய பணம் எல்லாம் கொண்டுக்கிட்டு எருசலேமிலிருந்து எரிகோங்கிற ஒரு இடத்துக்கு போகிறான். பிஸ்னஸ் விஷயமா தான், தொழில் விஷயமாக நிறைய பணங்களை கொண்டு போகிறான். போகும்போது வழியிலே ஒரு கள்ளன் பார்த்துட்டான். ஆகா, இவன் இந்த காலத்தில் மாதிரி நம்ம செல்லில் கூகுளில் பணம் கிடையாது. அதுக்கு பிறகு என்ன பெரிய பேக்கு மணி பர்ஸ் கிடையாது. எல்லாருமே என்ன செய்வாங்க தெரியுமா? பொட்டணம் கட்டி கொண்டு போவாங்க. துண்டில் என்ன அப்படி பெரிய பைக்குள்ளே வச்சு பொட்டணம் மாதிரி கட்டி தான் தங்க காசுகளை கொண்டு போவார்கள். ரொம்ப அந்த காலத்தில் பேப்பர்லாம் பணம் கிடையாது. அப்படின்னா ஈஸியாக கம்மியாக வச்சுக்கிடலாம். அதனால் பணமாக அவங்க சில்லறையாக கொண்டு போனதுனால ஒரு பொட்டணமாக கட்டிக்கிட்டு அவன் தன்னுடைய வழியிலே பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கின்றான். அப்போ நடக்கிற சம்பவம் தான் இரக்கம் பேசுகிறது என்பதை நம்ம பார்க்க போகின்றோம். அந்த நேரம் என்ன நடக்குன்னு நம்ம பார்க்கலாம். தற்செயலாய் ஒருவன் அந்த வசனத்தை இப்போ நம்ம வாசிக்க கேட்போம். 11, அதாவது லூக்கா 10வது அதிகாரம் 31வது வசனம். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே முன்னால இந்த ஒரு வசனம் வாசிக்கணுமே. 30. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். ஒரு மனிதன் இந்த எரியோவுக்கு போறான்னு சொன்னேன்ல, எருசலேமில் இருந்து எரியோவுக்கு போகும்போது கள்ளர்கள் பார்த்தார்கள், இவன் நிறைய பணம் வைத்திருக்கின்றான், இந்த பணத்தை கொள்ளையடிக்கணும் அப்படிங்கும்போது அந்த பணத்தை கொள்ளையடிக்க போறான். இவங்க விட மாட்டேங்கிறான். இவன் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்றோம், நம்ம தொழில் செய்ய போறோமே, இந்த பணத்தை எப்படி கொடுக்க முடியும்னு கொடுக்காம 2 பேருக்கு என்ன ஃபைட் நடக்குது. அப்போ அவன் என்ன செய்யறான்? கள்ளர்கள் என்ன செய்யறாங்க? அடுத்த வசனம். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவன் வஸ்திரத்தை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். விட்டுட்டாங்க. ஏன்னா அடி நொறுக்கி தள்ளிட்டாங்க. ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போட்டாங்க. கிழிச்சு போட்டோன்னே அவன் மயக்கமான நிலையை தானே போயிருந்திருப்பான். அதனால அவங்க அந்த பணங்களை எல்லாம் அள்ளி கொண்டு போய்விட்டார்கள் கள்ளர்கள். அப்போ என்ன நடக்குது? அப்போ தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஆசாரியன் கர்த்தருடைய வேலையை செய்கிற ஊழியக்காரங்க வேகமா என்ன செய்யறாங்க? வராங்க. வரும்போது பார்த்தா இங்க ஒருத்தனை அடிச்சு நொறுக்கி போட்டு இரத்த கலனியா கிடக்கான். குற்றுயிரா கிடக்கான். கொஞ்சம் பொறுத்து உயிர் போயிரும், அப்படி கிடக்கான். ஆனா இவரு என்ன, ஆசாரியன் என்ன செய்தார் அப்படின்னா, ஆலயத்துல ஆராதனை நடக்க நேரம் ஆயிட்டு, மக்கள் காத்திருப்பாங்க, நம்ம சீக்கிரமா போய் சர்வீஸ் பண்ணணும், ஆராதனை நடத்தணுமே அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு அப்படியே விலகி அப்படியே போயிட்டாங்க. அடுத்த வசனம். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அப்ப பார்த்து ஒரு லேவியன் வராரு. அவர் ஆசாரிய ஊழியன் தான். அவர் என்ன நினைக்கிறாரு? ஐயோ, டைம் ஆயிடுச்சு, நம்ம சீக்கிரமா போய் ஆராதனையை நடத்தணுமே, மக்கள் கூடி இருப்பாங்களே, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கமாய் அப்படின்னா அப்படி லேசாதான், என்ன ரொம்ப அப்படி ஓடி போகல, அப்படியே பார்த்துக்கிட்டே குற்றீரா கிடக்கான்னு கொஞ்சம் பொறுத்து செத்துருவான். ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சர்வீஸ் நடத்துறேன்மே அப்படின்னு நினைச்சிட்டு பக்கமாய் விலகி போகிறார்கள். அடுத்த வசனம். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில், அவன் சமாரியன் அந்த பக்கமா டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் தொழில் விஷயமா அவன் ஒருத்தன் வாரான். அவன் பேரு சமாரியன். அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். இப்போ ஒரு சமாரியன் வந்ததை நம்ம பாக்குறோம். ஒரு ஆசாரியன் அவரு சர்வீஸ் நேரம் ஆயிட்டுன்னு போயிட்டாரு. அடுத்து ஒரு லேவியர் வந்தாரு. அவரு எனக்கு சர்ச்சைக்கு நேரம் ஆயிட்டுன்னு போயிட்டாரு. அடுத்து ஒரு நல்ல சமாரியன், இவன் ஒரு பிரயாணக்காரன் சமாரியன். அவன் அந்த பக்கமா வரான், பார்க்கான். ஐயோ, இவனுடைய பணத்தெல்லாம் எடுத்துட்டு இவனை இப்படி அடிச்சு இப்படி போட்டாங்களே, கொஞ்சம் பொறுத்த செத்து போயிடுவானே, ஐயோ பாவம், இவனுடைய மனைவி பிள்ளைகள்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய வாகனத்துல, தன்னுடைய அந்த குதிரையோ கழுதையோ அதுல ஏற்றி கொண்டு மனது உருகி அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் பார்த்துட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனால் இந்த சமாரியனுக்கு மட்டும் என்ன வந்துச்சு அப்படின்னா, மனது உருக வந்துச்சு.
அதனாலதான் இந்த செய்திக்கு தலைப்பு வந்து இரக்கம் பேசுகிறது என்று சொல்லி இருக்கின்றேன் ஆண்டவருடைய கிருபையினால. அப்போ மனசு உருகிட்டு எப்படி இப்படி போட்டு போக முடியும், நம்ம எப்படி தொழில் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவனையும் தன்னுடைய வாகனத்துல ஏற்றி அவனை கொண்டு போய் சத்திரனா அந்த காலத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி வச்சுக்கோங்களேன், அங்க கொண்டு சேர்த்துட்டு நான் உங்களுக்கு எவ்வளவு நாள் பணம் தரேன், என்ன நீங்க இவனை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு அந்த இடத்துலயே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அந்த ரத்தத்தெல்லாம் சுத்தம் பண்ணி என்ன கொஞ்சம் திராட்சை ரசமும் குடிக்க கொடுத்து எல்லாமே சரி பண்ணி கொண்டு சத்திரத்துல கொண்டு சேர்த்து பராமரிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன கதை நடந்துச்சு அப்படின்னா, நான் திரும்ப வருவேன், வரும்போது நீ இவனுக்கு எவ்வளவு பணம் செலவழிச்சாலும் சரி நான் உனக்கு அதை திரும்ப தந்துடுவேன், நீ நல்லா பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் இவனை கொண்டு சத்திரத்திலே சேர்த்தான். இது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த உலகத்துல பலியை அல்ல இரக்கத்தையே கர்த்தர் விரும்புகிறார். பலியை அல்ல இரக்கத்தையும் நம்ம பார்க்க வேண்டும். இரக்கம் முக்கியங்கிறதுனால இந்த சமாரியன்கிற உவமையை நல்ல சமாரியன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இந்த உவமையை சொல்லி இருக்கின்றார். நாமும் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பலியை அல்ல இரக்கத்தையே கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இரக்கம் தான் விரும்புகிறார். நாமும் இரக்கம் உள்ளவர்களாக இந்த நல்ல சமாரியனை போல மற்றவங்களுக்கு இரக்கம் பாராட்டி சபையில அது சத்திரம் வந்து இந்த காலத்துல நமக்கு சபை. பாவத்திலையும் சாபத்திலையும் கிடக்கிற மக்களை நம்ம தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஆறுதல் படுத்தி சபையிலே கொண்டு சேர்த்து அவர்களை ஒரு அங்கத்தினராய் ஆக்கிவிட வேண்டும். தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் நல்ல சமாரியனாக இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகின்றார். God bless you. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, என்னை கண்டாரே அணைத்து கொண்டாரே, அருகில் வந்தாரே மனது உருகினாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, என்னை வார்த்தாரே அபிஷேகம் செய்தாரே, ரசத்தை வார்த்தாரே ரட்சிப்பை தந்தாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே, காயம் கட்டினாரே தோள் மேல் சுமந்தாரே, மீண்டும் வருவாரே அழைத்து செல்வாரே, நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. ஆமென்.